கப்பல் தொடர்பான கனவு பலன்களை பார்ப்போம். ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருப்பது போல கனவு காண நேர்ந்தால் தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையில் அபாயகரமான ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சிலருடைய யோசனையை கேட்டு அந்த யோசனைப்படி ஏதோ ஒரு திட்டம் வகுத்து செயல்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வகுத்த திட்டமோ செயற்படுத்தும் முறையோ சரியானதாக இல்லை. அதன் காரணமாக உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் உங்களை அறியாமலே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எச்சரிக்கை அடைந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை ஒழுங்குபடுத்தி கொள்ளவில்லை என்றால் அதிர்ச்சி தரத்தக்க நிகழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஜாக்கிரதையாக செயற்பட்டால் பலவிதமான தொல்லைகளிலிருந்து மீள முடியும். நீங்கள் இப்போது செய்ய நினைத்திருக்கும் காரியத்தை சிந்தித்து செய்யுங்கள். ஏனென்றால் அது நடுவழியில் தடைபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீங்கள் எந்த நோக்கத்தோடு அந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்களோ அந்த நோக்கமே அதனால் மாறி போய்விடலாம். தொலை தூரத்தில் கடலில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கப்பலை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உங்களுக்கு இவ்வளவு காலமாக பேருதவி புரிந்து கொண்டிருந்த ஒருவருடைய தொடர்பை இழக்க வேண்டியிருக்கும். அந்த நண்பருக்கு உங்கள் மீது மனக்குறையோ கசப்போ ஏற்பட்டிருப்பதாக தெரிந்தால் நீங்களாகவே முன்முயற்சி எடுத்து அதை அகற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் நெருக்கமாக பழகி அவர்களுக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்பதை உணர்ந்து அதை அகற்றி நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கப்பல் கவிழ்வது போல காட்சியை கனவிலே காண நேர்ந்தால் உங்களுக்கு எதிராக நண்பர்களை சிலர் தந்திரமாக சூழ்ச்சி வலை விரித்து கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். நீங்கள் எத்தகைய தொழிலை நடத்தி கொண்டிருந்தாலும் அதன் எல்லா அம்சங்களும் சரியாக இருக்கின்றனவா என்று சோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக யாராவது சதி செய்யக்கூடுமா என்பதை யோசித்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் அல்லது வியாபாரத்தில் மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது. அந்த குழப்பத்தினால் உங்கள் எதிர்காலமே இருள் அடைந்து விடுமோ என்று கூட அஞ்சும்படியாய் இருக்கும். நீங்கள் சிறிதும் கலங்காத நெஞ்சத்துடன் நிதானத்துடனும் நடந்து கொண்டால் சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடாது. சமாளித்து கொள்ளலாம். கொஞ்சம் தியாகம் செய்வதற்கு தயாராயிருங்கள். எல்லாம் சரியாகிவிடும். ஒரு கப்பலிலிருந்து கடலில் குதித்து நீங்கள் கரையை நோக்கி நீந்தி வருவதாக கனவு கண்டால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக ஏதோ தவறு செய்துவிட்டு அதனால் ஏற்படும் விளைவை சமாளிக்க முடியாமல் தப்பி ஓட முயற்சிக்கிறீர்கள். உங்களது தவறை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன் விளைவை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். நீங்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதை செய்ய தவறாதீர்கள். இவ்வாறு உங்கள் தவறுக்கு நேரடியாக பிராயச்சித்தம் செய்ய நீங்கள் முற்படும் போது உங்கள் தவறு காரணமாக ஏற்பட்ட பழி பாவங்கள் அகன்றுவிடும். அதனால் ஏற்பட இருந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிவிடும். நீங்கள் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். நீங்கள் உள்ளூர எதற்கோ பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் வாழும் சூழ்நிலையையோ, அதாவது நீங்கள் வசிக்கும் வீட்டையோ அல்லது உத்தியோகத்தையோ மாற்றிக்கொண்டு விடலாமா என்று யோசிக்கிறீர்கள். அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இன்னும் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடக்கூடும். கப்பல் துறைமுகத்தில் நீங்கள் நின்று கொண்டிருப்பது போல கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கை லட்சியம் ஈடேறுவதற்காக யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய உதவியையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நிலை இதுவாயிருந்தால் பிறர் கையை எதிர்பார்க்கும் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பது தவறல்ல. அதை மட்டுமே நம்பி வாழ்க்கை வாழ்ந்து செயலற்று இருந்து விடாதீர்கள். நண்பர்கள் உதவி கிடைக்கும் பொழுது கிடைக்கட்டும் என்று உங்கள் சொந்த சக்தியை மட்டுமே நம்பி செயல்படுங்கள்.
நீங்கள் ஒரு துறைமுகத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையின் தலையாய குறிக்கோளாக நீங்கள் எதை கொண்டிருந்தீர்களோ அதை விரைவில் அடையப் போகிறீர்கள். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்வது என்கின்ற பிரச்சனை ஏற்படும். அதை பற்றி இப்போதே சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள். நீங்கள் கடலில் நீச்சல் அடித்தவாறு ஒரு கப்பலை நோக்கி செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கென ஒரு லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டு அந்த லட்சியத்தை அடைவதற்காக எதிர்நீச்சல் போடவும் தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த மாதிரியான துணிச்சலாக செயற்படும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தாமதமில்லாமல் உங்கள் முயற்சியை தொடருங்கள். உங்கள் முயற்சி நிச்சயம் வெற்றி அளிக்கும். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும், துணிச்சலுடன் எதிர்நீச்சல் அடிக்கும் மனப்பான்மை நல்லதுதான். ஆனால் உங்கள் துணிச்சல் குருட்டு தைரியமாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் முயற்சி மேற்கொள்ளுகிற பாதை சரியானதுதானா என்பதை அடிக்கடி சோதனை செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கப்பலை விட்டு நீந்தி கரையேறுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுகிறது. அந்த மாறுதலால் நீங்கள் பல சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் சிறிதும் எதிர்பாராத அளவு லாபமும் அடைவீர்கள். கனவில் நீங்கள் ஒரு நங்கூரத்தை மட்டும் கனவு காணுகிறீர்கள் என்றால் நீங்கள் தெளிவற்ற ஒரு வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பதவியை வகித்து கொண்டிருந்தாலும் மனப்பூர்வமாக அதில் நீங்கள் ஈடுபட்டிருக்கவில்லை. வேறு வழியில்லையே என்று நிர்பந்தம் காரணமாக அந்த தொழில் அல்லது பதவியில் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கென ஒரு வாழ்க்கை லட்சியம் இருக்கவில்லை. ஏதோ பிழைப்பு நடந்தால் போதும் என்று எண்ணி காலம் கடத்துகிறீர்கள். இந்த மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கென ஒரு எதிர்கால லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்கால லட்சியத்தை முயற்சி வைத்து கொண்டு அதை நோக்கி முன்னேற முயற்சி செய்யுங்கள். நிகழ்காலத்தில் வருமானம் குறைவாக இருந்தாலும் சங்கடங்கள் சூழ்ந்திருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே உறுதியான எண்ணம் கொண்டு நிகழ்கால சங்கடங்களை மறந்துவிட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு கப்பலை கனவில் கண்டால் இப்போது இருப்பதை விட உங்கள் வாழ்வு பல மடங்கு கூடுதலாக வளமடைய போகிறது. அதற்கு முதற்படியாக நீங்கள் சிறிது உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரலாம். இதற்கு முன் நீங்கள் போட்டிருந்த திட்டங்களிலும் சில மாறுதல்கள் ஏற்படலாம். நீங்கள் ஒரு கப்பலின் மேல்தளத்தில் இருப்பது போல கனவு கண்டால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயரிய நிலையை அடையப் போகிறீர்கள். அதே சமயத்தில் சில சாதுக்களுடைய பழக்கமும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அவர்களுடைய உறவினால் உங்களுக்கு ஆன்மீக துறையில் நாட்டம் உண்டாகலாம். நீங்கள் ஒரு போர்க்கப்பலை கனவில் கண்டால் இன்னும் சில நாட்கள் வரையில் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையின் நடுவே நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும். ஆனால் அதற்கு ஈடு செய்யும் வகையில் உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு நபரும் உங்கள் கூடவே இருப்பார். முடிவில் நீங்கள் இருவருமே கணவன் மனைவி ஆகிவிடக்கூடும். நீங்கள் உயிர் காக்கும் படகு ஒன்றை கனவில் கண்டால் உங்களுடைய இப்போதைய சிரமங்களை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இப்படியே வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தால் நடக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் துணிந்து இறங்க வேண்டும். அதில் உங்கள் திறமைகளையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி நன்கு பாடுபட வேண்டும். பாடுபட்டால் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிம்மதியாக அமைத்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு கப்பலின் நங்கூரத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதிலே சில கசப்பான அனுபவங்கள் உங்கள் கண்களை திறக்கும். நீங்கள் பிடிவாதமாக பின்பற்றி வரும் தவறான வழிமுறைகள் மாற்றிக்கொள்வீர்கள். அது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் நன்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு உல்லாச படகை கனவில் கண்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட போகிறது. அதற்கு காரணம் உங்கள் மனத்தை அழுத்தி கொண்டிருந்த ஒரு தொல்லையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு ஒரு புதிய உதவி கிடைக்கப் போகிறது. இனிமேல் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு அடையும். நீங்கள் ஒரு மீன் பிடிக்கும் படகை கனவில் கண்டால்
கடுமையான உழைப்பின் காரணமாக வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் அலுப்படைந்து இருக்கிறீர்கள். கடைசி வரையில் நீங்கள் இப்படியே உழைத்து கொண்டிருக்க வேண்டுமோ என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அஞ்சாதீர்கள். இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகு சற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு புதிய சொத்து கிடைக்கப் போகிறது. அந்த சொத்து வந்த பிறகு நீங்கள் விரும்பினால் நிம்மதியாக ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி செய்ய மாட்டீர்கள். அதற்கு மாறாக அந்த சொத்தை பெருக்குவதற்காக இப்போதை விட நீங்கள் இன்னும் கடினமாகவே வேலை செய்வீர்கள். நீங்கள் ஒரு படகில் ஆற்றை கடப்பது போல் கனவு கண்டால் உங்கள் காரியத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு சிறிய இடைஞ்சலை நீங்கள் மிகவும் பெரிதாக கற்பனை செய்து கொண்டு கவலை அடைகிறீர்கள். இது ஒரு தேவையற்ற கவலை. அந்த இடைஞ்சலை நீங்கள் மிகவும் எளிதில் கடந்துவிடப் போகிறீர்கள். தைரியமாய் இருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தில் ஏறி செல்வது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான காலம் விரைவில் தொடக்கமாக போகிறது. உங்கள் இல்லறத்தில் உள்ள தொல்லைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நல்வாழ்வு பெறப்போகிறீர்கள். அதே சமயத்தில் இறை வழிபாட்டிலும் உங்களுக்கு ஒரு புதிய அக்கறை ஏற்படும். அந்த அக்கறையை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் ஒரு கடற்படையை கனவில் கண்டால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் சற்று மனத்தளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். அந்த மனத்தளர்ச்சியை போக்கி உங்களுக்கு ஒரு புதிய ஊக்கத்தை தரும் வகையில் நீங்கள் ஒரு காணுவதற்குரிய காட்சியை காணப்போகிறீர்கள். அந்த காட்சி உங்களுக்குள்ள ஒரு சிறு செருக்கை போக்கிடுவதற்காக இருக்கும். நீங்கள் ஒரு படகு வீட்டை கனவில் கண்டால் ஒரு முக்கியமான குடும்ப காரியத்தில் நீங்கள் ஒரு விதமான முடிவிற்கு வர முடியாமல் தயங்கி கொண்டிருக்கிறீர்கள். இனிமேலும் இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. நீங்கள் அவ்வாறு அதை நீடிக்கவிட்டால் உங்களுக்காக காத்திருக்காமல் மற்றவர்கள் தாங்களாகவே முடிவு எடுத்து விடுவார்கள். அதனால் நீங்கள் பெருத்த தர்ம சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். விரைவில் ஒரு தீர்மானத்திற்கு வந்து சேருங்கள். படகு வீடு என்பது நதியிலே மிதந்து கொண்டிருப்பது, படகாகவும் வீடாகவும் பயன்படுவது. நீங்கள் ஒரு கடல் சண்டையை கனவில் கண்டால் நீங்கள் நெடுங்காலமாக அடக்கி வைத்து கொண்டிருந்த சில உணர்ச்சிகளை வெளிப்படுத்த போகும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி வெளிப்படுத்துவதனால் சில நண்பர்கள் அல்லது உறவினர்களோடு உங்களுக்குள்ள தொடர்பு கெட்டு போகலாம். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தருவதாக அமையும். நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாத இருப்பின் உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அழகிய இளம்பெண் உங்கள் அன்புக்கு அடிமையாவாள். உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தால் உங்கள் எதிர்கால வாழ்வுக்கு ஏற்றம் அளிக்கக்கூடிய ஒரு புதிய தொழிலை நீங்கள் விரைவில் தொடங்க போகிறீர்கள். அந்த தொழில் எப்போதாவது உங்களுக்கு அலட்சிய புத்தி ஏற்படுத்துமானால் அப்போதே அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க தொடங்கிவிடும் என்பது உண்மை. நாம் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பலிக்கும் என்பதை காண்போம். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும். அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும். அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பலிக்காது என்கிறது பஞ்சாங்கம். நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும். அது போன்ற கனவுகள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு, நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம். அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும், எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம். மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 8:24 மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் 1 வருடத்திற்குள் நடக்குமாம். அதுபோல் 8:24 மணியிலிருந்து 10:48 மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது 3 மாதத்திற்குள் பலிக்குமாம். இரவில் தூங்கும்போது 10:48 மணியிலிருந்து
1:12 மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு 1 மாதத்திற்குள் நடக்குமாம். 1:12 மணியிலிருந்து விடியற் காலையில் 3:36 மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் 10 நாட்களுக்குள் பலிக்குமாம். 3:36 மணியிலிருந்து 6 மணிக்குள் காணும் கனவு அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம். பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது.